நெறைய பெண்கள் பீரியட்ஸ் அப்ப அதிகமான வலி இருக்கிறது. இது நார்மல் தானே அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. பட் அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள், எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு அதிகப்படியான வலிகளும் ஒரு முக்கியமான அறிகுறி. சமீபத்தில ஒரு 30 வயது பெண்மணி, டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் அப்ப அதிகமான அளவுக்கு வலி இருக்கு. ப்ளீடிங்கும் அதிகமா இருக்கு. அடி வயித்துல கத்திய வச்சு வெட்டுற மாரி வலி இருக்கு. ஸோ அதிகமா ப்ளீடிங் ஆகுறதுனால எனக்கு ஹீமோகுளோபினோட அளவு குறைஞ்சிருச்சு. எப்பவுமே டயர்டா ஃபீல் பண்றேன். இடுப்புல ஏதாவது ஒரு வலி இருந்துட்டுருக்கு. அடி வயிறுல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அழுத்தமா நான் ட்ரெஸ் கட்டுனா கூட எனக்கு வலி அதிகமா இருக்கு. ஸோ தொப்பை கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது. ரொம்ப நாளா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா எனக்கு பீரியட்ஸ் அப்போ இந்த வலி இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த பரிசோதனையும் அவங்க பண்ணல. ஸோ ப்ளீடிங்கும் அளவுல அதிகமா போய் ஹீமோகுளோபினோட அளவுமே குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அடினோமயோசிஸ் சேஞ்சஸ் அவங்களுக்கு இருந்தது. இந்த அடினோமயோசிஸ் அப்படின்னா என்ன? இது எதனால வருது? இதற்கான அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி மூலமாக நிரூபிக்கப்பட்ட தீர்வுகள்லாம் என்ன? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ முக்கியமா அறுவை சிகிச்சை இல்லாத தீர்வு எப்படி சாத்தியம்? அதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அடினோமயோசிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்ப்பப்பையில 3 லேயர் இருக்கும். உள்பகுதியில எண்டோமெட்ரியம், நடுப்பகுதியில பார்த்தீங்கன்னா மசில் லேயர் இருக்கும். அதுக்கு மேல ஜவ்வு பகுதி இருக்கும். ஸோ இந்த உள்பகுதியில இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதவிடாய் சமயத்துல உதிர்ந்து வெளியே வரக்கூடியது. இந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூ நடுப்பகுதியான சதை பகுதிக்குள்ள கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய மஸ்குலர் லேயருக்குள்ள இருக்கிறது தான் அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம்.